கிளாஸ்ல இந்த பக்கம் ஆம்பளை பசங்க, இந்த பக்கம் பொம்பளை பசங்க பிரிச்சுதான் உட்கார வைக்கிறாங்க. பெரியார் அன்னைக்கு சொன்ன செக்ஸ் எஜுகேஷன் நடத்துறாங்க தோழர். அந்த பீரியட் நீங்களே படிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஆசிரியர்களுக்கே அந்த புரிதல் இல்ல. அவங்களுக்கு இருந்தாதானே அடுத்த தலைமுறைக்கு கத்து கொடுப்பாங்க. கரெக்டா சொல்றீங்க. ஏன்னா ஆசிரியர்கள் தான் ஒரு பெரிய சமூகத்தின் 25 வருஷத்தை தின்றுக்கீங்க. உங்ககிட்ட வர்ற மாணவர்கள் 25 வருஷம் உங்ககிட்டதான் இருக்கான். அவனை செதுக்கி எடுக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியருக்கு இருக்கு இல்லையா? ஆணும் பெண்ணும் தனியா நிக்கிறாங்க. பெரியார் சொல்லுவாரு, இங்க பாருங்க, ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சேர்ந்து படிச்சா, அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா இந்த பாலியல் சார்ந்த குற்றங்கள் இருக்காது. இது ஆய்வுல நிரூபிக்கப்பட்டதுங்க. நிர்பயா இல்ல, இந்த ஈவ் டீசிங்ல ஒரு அம்மா செத்தாங்க தெரியுமா, சரிகாஷான்னு. அந்த சரிகாசாவுடைய வழக்கப்போ ஒரு புள்ளி விவரம் எடுக்கிறாங்க. கோயட்ல படிக்கிற குழந்தைங்க மேல இது மாதிரியான பாலியல் தாக்குதல், ஈவ் டீசிங் கம்மியா இருந்திருக்கு கோயட்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு. அவங்க அது பண்ணாம இருந்திருக்கிறாங்க. சோ அப்போ ஒரு விஷயம் புரியுது, ஆண் குழந்தை பெண் குழந்தை சேர்ந்து படிக்கிற இடத்துல ஆசிரியர்கள் நல்ல நட்பை வளர்த்து விடணும். ஆணும் பெண்ணும் நண்பர்களா இருக்க முடியும் அப்படின்ற நல்ல நட்பை ஆசிரியர்கள் வளர்க்கணும். அத ஆசிரியர் செய்யணும். என்ன அங்கிட்டே பாத்துட்டு இருக்க அப்படின்னு ஆசிரியர்கள் கேட்க கூடாது. என்ன நீ இப்படி இருக்க, என்ன நீ அப்படி இருக்க. முதல்ல ஆசிரியர் கத்துக்கணும். எப்படி பேரண்ட்ஸ் கத்துக்கிறோமோ அது போல ஆசிரியர்களும் கத்துக்கணும். இந்த சமூகத்துக்கு வழிகாட்டுற மிகப்பெரிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. அப்ப ஆண் குழந்தை பெண் குழந்தைகளை நாகரிகமா ஒருத்தர் மேல ஒருத்தர் மரியாதை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழல அந்த பிள்ளைகள் கத்துக் கொடுக்கணும். பாடத்திட்டங்கள் மாற்றப்படணும். எப்ப பார்த்தாலும் நீங்களும் நானும் படிக்கிற காலத்துல நம்ம அம்மா சட்டி தான் சுரண்டிக்கிட்டு இருந்துச்சு. நமக்கான குடும்பம் சட்டி சுரண்டு, நமக்கான குடும்பம் அப்பா ஈஸ்டர்ல படுப்பாரு. இன்னமும் சட்டி தான் சுரண்டுறாங்க. மாத்துங்கடா பாடத்திட்டத்தை, அப்ப பாடத்திட்டத்தை மாத்தணும். கேரளால அதை பண்ணாங்க தோழர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. கொஞ்ச நாள் முன்னால செய்தி வந்தது. பிரைமரி ஸ்கூல்ல இந்த படங்கள் எல்லாம் போடுறாங்கல்ல, அதுல அப்பா சமைக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. ஏன்னா பெண்கள் மட்டும்தான் சமைக்கணும் அப்படிங்கிற அவசரம் இல்ல, அப்பா சமைக்கலாம் அப்படிங்கிற அந்த பாலின சமத்துவத்தை பிள்ளைங்களுக்கு அந்த எல்கேஜி யூகேஜில இருந்தே ஆரம்பிக்கிறாங்க.